ஆல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸில் ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ஃபாண்ட்டுன்றது எதுக்குன்னா ஒரு டெக்ஸ்ட்டோட ஸ்டைலிங்க்கு தான் நம்ம ஃபாண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபாண்ட்டு ஆக்சுவலாக நம்ம ஹெச்டிஎம்எல்லே ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த ஃபாண்ட் தான். ஏன்னா நம்ம ஹெச்டிஎம்எல்லில் மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுவோம்னா டெக்ஸ்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம வெப்சைட்லேயே பார்த்தோன்னா நிறைய இடத்துல டெக்ஸ்ட் இருக்கும். நேவ்பாராக இருக்கலாம், இல்லை நடுவுலையாக இருக்கலாம், லிங்க்ஸாக இருக்கலாம், எல்லாமே நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் மாதிரி தானே இருக்கும். ஸோ இந்த ஃபாண்ட்டுன்றதுலேயே நம்ம 4 விஷயம் பார்க்க போகிறோம். ஃபாண்ட் ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸ்னு ஒன்று பார்க்க போகிறோம், ஃபாண்ட் ஸ்டைல்னு ஒன்று பார்க்க போகிறோம், ஃபாண்ட்டு வெயிட் ஒன்று பார்க்க போகிறோம். ஓகே. இப்போ வந்து ஃபாண்ட்டு சைஸுனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம டெக்ஸ்ட்டோட சைஸுக்கு தான் அதுன்னு. ஓகேங்களா. ஸ்டைலில் வந்து இட்டாலிக்கு ஆர் நார்மல்னு 2 இருக்குது. வெயிட்டில் வந்து நார்மல் இருக்குது, அண்ட் தென் போல்டு இருக்குது, அண்ட் லைட்டர்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா இது டோட்டல் ஸ்டைலிங் ஃபாண்ட் ஃபேமிலின்றது. ஓகே. இப்போ விஎஸ் கோடில் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ வந்து நான் font.html எடுத்து ஒரு நார்மலான வெப்சைட்டை நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே நான் ஸ்டைலிங் வந்து இந்த இடத்துல இன்டர்னல் சிஎஸ்எஸ்ஸே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பாடியில் வந்து பேராகிராஃப்னு ஒரு டேக்கில் ஹாய் திஸ் இஸ் இஃப் எல்ஸ் வாட் நவ் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஓகே. ரன் பண்ணிச்சு வந்து எனக்கு என்ன வருதுன்னா ஹாய் திஸ் இஸ் இஃப் எல்ஸ் வாட் நவ் அப்படின்னு வருதா. ஸோ நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா நம்ம என்ன கொடுத்தோம் கீழே பேராகிராஃப்க்கு ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி கொடுக்க போகிறோம். ஃபாண்ட் ஃபேமிலியில் நார்மலாக இங்கே வந்து நம்ம ஏரியல் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து வேர்டு அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஏரியல்ன்றது நம்மளுக்கு சிஸ்டமில் இருக்குன்றது தெரியும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே வந்தேன்னா எனக்கு முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு லைட்டாக. ஓகேங்களா. இந்த டிஃப்ரென்ஸ் கூடயே நம்ம வந்து திருப்பி வேறு ஏதாவது கொடுக்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலி நம்மளுக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வேணும்னா திருப்பி ஒரு வாட்டி டைப் பண்ணால் இங்கேயே நிறைய காட்டும். நான் இதை யூஸ் பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு வேறு ஒரு ஃபாண்ட் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ஃபாண்ட் ஃபேமிலியை யூஸ் பண்ணணும். இப்போ இதுலேயே இன்னொன்று ஒரு விஷயம் இருக்குது, கூகுள் ஃபாண்ட்டுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூகுள் ஃபாண்ட் அப்படின்னு ஓப்பன் பண்ணிட்டு ப்ரௌஸ் கூகுள் ஃபாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இது பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஃபாண்ட், அங்கே கெட் எம்பெடட் கோட் வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து இந்த லிங்க்குன்ற ஒன்று இருக்கும். இதை காப்பி பண்ணி நம்மளோட விஎஸ் கோடில் இந்த டைட்டிலுக்கு கீழே இந்த இதை நீங்கள் இது பண்ணுறங்க. வேர்ட் ஆப்புறேன் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது லிங்க் ஆகிடும். லிங்க் ஆனதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இங்கே இது இருக்கா, இதை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட ஸ்டைலில் நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே வந்துடும். சாரி, தப்பாக காப்பி பண்ணிட்டேன். ஓகே. அதை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த கூகுளில் பார்த்த சேம் இது வந்து இங்கே நம்மளுக்கு வந்துடும் அழகாக. ஸோ இதுதான் வந்து ஃபாண்ட் ஃபேமிலிக்கான ஒரு விஷயம். அடுத்து வந்து ஃபாண்ட்டு ஸ்டைல், ஃபாண்ட் சைஸ் பார்த்துருவோம். இப்போ வந்து நான் 10 பிக்சல்னு கொடுத்தேன்னா இப்போ நம்மளுக்கு இது தேவையில்ல, தூக்கிடலாம். ஃபாண்ட் சைஸ் கொடுத்தேன்னா எனக்கு 10 பிக்சலில் இருக்கா. இப்போ நான் 100 பிக்சல் கொடுக்குறேன், எனக்கு பெருசாகும். இஃப் எல்ஸ் வாட் நவ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட சைஸு. அடுத்து வந்து ஸ்டைலில் வந்து ஈஸி தான். இட்டாலிக் ஆர் நார்மல். இட்டாலிக் கொடுத்தோன்னா நம்மளுக்கு எல்லாமே ஒரு ஸ்லாண்டிங் லைனில் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே வந்து ஒரு ஸ்லாண்டிங் லைனில் இருக்கா. ஸோ இதுதான் வந்து ஃபாண்ட்டு ஸ்டைலு.
லாஸ்ட்டாக வந்து ஃபாண்ட் வெயிட்னு ஒன்று பார்த்தோமா. ஃபாண்ட் வெயிட்டில் போல்டுன்னு ஒன்று இருக்கும். போல்டாக இருக்கா நம்மளுது. லைட்டர்னு ஒன்று இருக்குது. இருக்கிறதுல ரொம்ப லைட்டாக இருக்கும் இது. அதுக்கப்புறம் நார்மல்னு ஒன்று இருக்குது. நார்மல், இது வந்து நார்மலான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளோட ஒரு ஃபாண்ட்டுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோன்னா, ஃபாண்ட்டு ஃபேமிலி, அதாவது ஸ்டைல் எப்படி கொடுக்குறது, ஃபாண்ட்டு சைஸ் எப்படி கொடுக்குறது, ஃபாண்ட்டு ஸ்டைல் எப்படி கொடுக்குறது, அண்ட் தென் ஃபாண்ட் வெயிட்னா என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ.